أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 33. ربنا وأدخلهم جنة عدن التي وعدتهم ومن صلح من آبائهم وأزواجهم وذريتهم إنك أنت العزيز الحكيم وقهم السيئات ومن تقي السيئات يومئذ فقد رحمته وذلك هو الفوز العظيم. இந்த துவா 40வது அத்தியாயத்துல 8 மற்றும் 9வது வசனங்கள்ல வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னதி அத்னில்லதி வஅத்தஹும் வமஸ்ஸலஹ வமின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம். எங்கள் இறைவனே, நீ இவர்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சுவனப்பதிகளில் இவர்களையும் இவர்களுடைய மூதாதையர்கள், இவர்களுடைய மனைவிகள், இவர்களுடைய சந்ததிகள் ஆகிய இவர்களில் உள்ள நல்லவர்களை புகுத்துவாயாக. இன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம். நிச்சயமாக நீ அனைவரையும் மிகைத்தவனும் அனைத்தையும் அறிந்த ஞானமுடையவனாக இருக்கின்றாய். வகீஹிம் சய்யிஆதி வமன் தகி சய்யிஆதி. இன்னும் அவர்களை எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாத்துக்கொள். யௌம இஸின் ஃபகத் ரஹிமதஹு. அன்றைய தினம் எவர்களை நீ எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்து கொண்டாயோ அவர்கள் மீது நிச்சயமாக நீ பேரருள் புரிந்துவிட்டாய் என்று பிரார்த்திப்பார்கள். வஸாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம். இதுதான் மிக மகத்தான பெரும் பாக்கியமாகும். இப்போ இந்த துவாக்கான பின்னணி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஒரே சம்பவம் காரணமா இறங்கியதுங்கிற ஹதீஸ் நூல்கள்ல எந்த ஒரு நேரடி தகவலும் இல்லை. ஆனா ஆரம்ப முஸ்லிம்கள் மக்காவுல எதிர்கொண்ட துன்பங்கள், பயம் மற்றும் இறை மன்னிப்புக்கான ஏக்கம் ஆகிய சூழ்நிலையில இந்த வசனங்கள் இறக்கப்பட்டதா தப்சீர் அறிஞர்கள் விளக்குறாங்க. இந்த சூரா மக்கா காலத்துல அருளப்பட்டது. அந்த நேரத்துல முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, குடும்பங்கள்ல இருந்து பிரிக்கப்பட்டாங்க, பலர் தங்களுடைய உறவினர்களால வெறுக்கப்பட்டாங்க, இன்னும் சிலர் ரகசியமா இஸ்லாம பின்பற்றினாங்க. இறைவனோட மன்னிப்பு கிடைக்குமான்னு ஒருவித அச்சத்திலேயே இருந்தாங்க. இந்த சூழ்நிலை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஆறுதல் அளிக்கிறான். அதாவது மலக்குகள் கூட உங்களுக்காக துவா செய்யறாங்கிறது தான். இது அந்த காலத்து முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய மன ஆறுதலா இருந்துச்சு. இந்த வசனங்களுக்கு முன்பா 7வது வசனத்துல அர்ஷை சுமக்கும் மலக்குகளும் அதை சுற்றியுள்ளவர்களும் அல்லாஹுவை புகழ்ந்து ஈமான் கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனுடைய தொடர்ச்சி தான் 8வது மற்றும் 9வது வசனமா வருது. இதன் மூலம் மலக்குமார்கள் வெறும் பணியாளர்கள் கிடையாது, அவங்க ஈமான் கொண்டவர்களை நேசிக்கிறாங்க, அவங்களுக்காக அல்லாஹ் கிட்ட வேண்டுறாங்கங்கிறது காட்டப்படுது. இந்த வசனத்துல தந்தைகள், மனைவிகள், சந்ததியினரை பற்றி குறிப்பா வருது. இதற்கான ஆழமான விளக்கம் என்னன்னா, அந்த காலத்துல இஸ்லாத்தை ஏற்றதால பல குடும்பங்கள் உடைஞ்சு போச்சு. ஒரே வீட்டுல ஒருத்தர் முஸ்லிமா இருப்பார், மற்றொருவர் முஷ்ரிக்குங்கிற நிலையில இருந்தார். முஸ்லிம்கள் நாம சொர்க்கத்துல தனியா இருப்போமான்னு கவலைப்பட்டாங்க. அதற்கு அல்லாஹ் நல்லவர்களாக இருந்த உங்கள் குடும்பத்தினரையும் சேர்ப்பேன்னு நம்பிக்கை அளிக்கிறான். இது குடும்ப இணைப்பு பற்றி மிக உணர்ச்சிகரமான வசனங்கள்ல ஒன்றா கருதப்படுது. தீமைகள்ல இருந்து காப்பாற்றுங்கிறதுக்கு அறிஞர்கள் பல விளக்கங்களை தந்தாங்க. நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பு, உலகில் உள்ள
பாவ விளைவுகள்ல இருந்து பாதுகாப்பு. கியாமத் நாள்களுடைய பயங்கரத்திலிருந்து பாதுகாப்பு. மனிதனுடைய உள்ளார்ந்த தீய குணங்கள்ல இருந்து பாதுகாப்பு. அதாவது நரகத்துல இருந்து மட்டும் இல்லாம மனிதனை அழிக்கக்கூடிய எல்லா தீமைகள்ல இருந்தும் பாதுகாப்புன்னு இந்த துவா நமக்கு விரிவா பொருள் தரக்கூடியதா இருக்கு. அறிஞர் இப்னு கசீர் இந்த வசனங்களை பற்றி சொல்லும்போது, மலக்குகள் முஸ்லிம்களுக்காக மன்னிப்பு கேட்பது அவர்களின் உயர்ந்த நிலையை காட்டுது. அல்லாஹுவின் அருள் ஈமான் கொண்டவங்களுக்கு மிகவும் நெருக்கமா இருக்கு. சொர்க்கத்துல குடும்பம் ஒன்று சேர்தலுங்கிறது ஒரு பெரிய நன்மைன்னு குறிப்பிடுறார். இந்த வசனங்கள் முஸ்லிம்களுக்கு 3 பெரிய நம்பிக்கைகளை தரக்கூடியதா இருக்கு. முதலாவது, நீங்க தனியா இல்ல. மலக்குமார்கள் உங்களுக்காக துவா செய்றாங்க. இரண்டாவது, அல்லாஹுவின் அருளால குடும்பத்தில் உள்ள நல்லவர்கள் சொர்க்கத்தில் மீண்டும் ஒன்று சேர்க்கப்படுவாங்க. மூன்றாவது, பணமோ அல்லது உலக புகழோ கிடையாது. அல்லாஹுடைய பாதுகாப்பும் மன்னிப்பும் தான் அழகிய வெற்றி. இந்த வசனங்கள்ல இருந்து நமக்கான பாடம் என்னன்னா, பிறருக்காக துவா செய்யறது ஒரு உயர்ந்த செயல். குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் இஸ்லாம்ல மதிக்கப்படுறாங்க. அல்லாஹுடைய கருணை மிகவும் விசாலமானது. மலக்குகள் ஈமான் கொண்டவர்களை நேசிக்கிறாங்க. இறுதி வெற்றிங்கிறது அல்லாஹுவின் பாதுகாப்பு மற்றும் சொர்க்கம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.